Hello all, TNPSC previous year question. Today பார்க்க போறது Kumar borrowed 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debt. At what rate of interest he borrowed the money? குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,000 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும், PNR/100 இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் நமக்கு பிரின்சிபல் அது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிரின்சிபல், நம்ம இதில் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 52,000. இதுதான் பி வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 52,000 கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து வந்துட்டு என் நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது வந்துட்டு என்ன எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க 4 இயர்ஸ். ஓகேவா, 4 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை 100. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த 79,000 நம்ம பே பண்ணியிருக்காங்க, ஆனால் வாங்கினது எவ்வளோ 52,000. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறதா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த இது நமக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை மைனஸ் பண்ணி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற இடத்துல எழுதிக்கலாம். அப்போ 79,040 இங்கே எனக்கு 52,000 என்ன ஒரு 04072 இதுதான் வரும். அப்போ என்ன வரும் 27040 ஈக்குவல் டு 52,000 இன்ட்டு 4 இன்ட்டு R பை 100. ஓகேவா, இங்கே 0,0,0,0 கேன்சல் ஆயிடுது. இப்போ நமக்கு R தானே தேவை. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிவைடில் இங்கே கொண்டு வந்துடலாமா, ஈக்குவல் டு மல்டிப்ளை இருக்குது, ஈக்குவல் இந்த சைடு வரப்போ டிவைடாக மாறிடும். அதாவது இது ரெண்டும் இங்கிட்டு வருது டிவைடுக்கு. இப்போ என்ன வரும் 520 இன்ட்டு 4னு இங்கே வரும். 27040 இங்கே 1 இருக்கனால எடுத்துக்க தேவையில்லை. இது ரெண்டு இங்கிட்டு வரப்போ என்ன வரும் 520 இன்ட்டு 4 ஈக்குவல் டு R. இந்த R தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 520ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2018 வந்துடும். இதில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடும். அண்ட் அடுத்து இதை வந்து எந்த டேபிளில் பண்ணால் 2 டேபிளில் பண்ணி பாருங்களேன். 2 1 is 2, 2 3s are 6, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 1 is 2, 0 4 வந்துடுதா. இது அகெயின் பண்ணும்போது 2 5s are 2 2s are 2 6 are 1 வரும், 2 7s are 14, பேலன்ஸ் 1 2 6 are. இது அகெயின் பண்ணும்போது 2 டேபிளில் 2 2s are 1 6. இதை பண்ணும்போது என்னென்னு வரும் 2 3s are 2 3s are பேலன்ஸ் வரும் 2 8s are. இதை பண்ணும்போது அகெயின் 2 டேபிளில் 2 1 is 13. இதை பண்ணும்போது 2 1 is பேலன்ஸ் 1, 2 6 are 12, பேலன்ஸ் 1 9. நெக்ஸ்ட் இதை பாருங்கள் 13 13s are 169. அப்போ என்ன வரும் 13 வருது. அப்போ 13% தான். 13% வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். 13% வந்துட்டு ஆப்ஷன் பியில் இருக்குது. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ், நிறைய ஆப்டிடியூட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.